ஐநார்த்தினி நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா நிலா தனக்கு உடம்பு சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறாங்க. ஒரு பக்கம் ராகு இந்த விஷயம் கேள்விப்பட்டு நிலாவுக்கு ஏதோ உடம்பு சரியும் நினைச்சு பயந்து போயிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ ராகு நிலா கிட்ட உடம்புக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நலன் விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சோழன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து ராகு நிலா கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆன சோழனுடைய சட்டை பிடிச்சு அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்க்குறாங்க. அடுத்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்கேருந்து வெளியில வந்துடுறாங்க. இது நிலா கவனிக்கிறாங்க. அடுத்து ராகு கிளம்புனதுக்கு அப்புறமா சோழன் கோவமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிலா சோழன் கிட்ட வந்து பேசுறாங்க. நிலா சோழன் கிட்ட, நான் ராகு கிட்ட பேசினா உங்களுக்கு எதுக்குங்க டென்ஷன் ஆகிறீங்க, நீ உங்களுக்கு எதுக்கு கோவம் வருதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இப்படி கேட்டதுமே சோழன் பயங்கரமா டென்ஷன் ஆகி, ஏன்னா நான் உங்களை உயிருக்கு வேற காதலிக்கிறேங்க, வேணா என் மேல உங்களுக்கு வேணா என் மேல காதல் வராம இருக்கலாம், ஆனா நான் உங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால தாங்க என்னால ராகு உங்ககிட்ட பாசமா பேசுறதை ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவ் ஆகுறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. சோழன் பேசுறத நினைச்சு பாக்குறாங்க. அடுத்து நிலா சோழன் பேசுனதையும் நினைச்சு பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் வானதி சேரனை மீட் பண்ணி பேசுறாங்க. சேரன் கிட்ட, நீங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா இந்த பண்ணிக்கிட்ட தான் பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா சொல்லிட்டா, அதனால யாரையாவது நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சேரன் யோசிச்சு பாக்குறாங்க. புரோக்கரை வீட்டுக்கு வர வச்சு, எனக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாவே ஒரு பொண்ணை பாருங்க, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்பதான் பாண்டியனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சேரனுக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு சந்தியா அவங்க அண்ணா கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அண்ணா சோழன் கிட்ட வந்து பேசுறாங்க. சோழன், நாங்க எங்கேயோ பொண்ணு தேடணும், ஆனா எங்களுக்கு இந்த ஐடியா தோணாம போச்சு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும், நான் அண்ணா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டயுமே சொல்றாங்க. சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க.